ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும். அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ நடித்த படம் இல்லை, 2018 எடுத்த படம் இது. இது ஏன் இவ்வளோ டிலே ஆகிடுச்சின்னு தெரியல. டிலே ஆக்கிட்டாங்க. அடுத்தது யாஷிகா. நம்ம வந்து குள்ள போலீஸ், நம்ம கைதி படத்தோட குள்ள போலீஸ் அவரெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் படம் வந்து ரமேஷ் வெங்கட்ன்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் ஓப்பனிங் எடுத்ததுமே வந்து ஒரு திகில் காட்சியாக காட்டுறாங்க. எப்படின்னா, நம்ம குள்ள போலீஸ் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வருது அவருக்கு. தியேட்டருக்கு அவர் வந்து டைரக்டர். நம்ம குள்ள போலீஸ் வந்து டைரக்டர். ஃபோன் வருது. தியேட்டர் முதலாளி ஃபோன் பண்ணுறாங்க. தியேட்டருக்கு போகிறாரு. தியேட்டருக்கு போனால் யாருமே இருக்க மாட்றாங்க. கதவு க்ளோஸ் ஆகிடுது. தப்பிச்சு வர பார்க்குறாரு. திரும்ப தியேட்டருக்குள்ளேயே போகிறாரு நம்ம குள்ள போலீஸ். ஆனால் வந்து அவரால் தப்பிக்க முடியல. அங்கேயே படத்தை அதோட முடித்து அப்புறம் பேர் ஓடுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4-5 இளைஞர்கள், கோபி சுதாகர் எல்லாம் சேர்ந்து, யூடியூப் பிரபலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 இளைஞர்கள் சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு சென்னையில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு டீம் வந்து நடிக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு, ஒரு டீம் படம் டைரக்ட் பண்ண அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அடுத்தது வந்து ஐடியில் வேலை செய்கிற 2 பொண்ணுகள், யாஷிகா அவங்க ஃப்ரெண்டு, ஸ்கூல் பசங்க ஒரு 2-3 பேர். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அதான் அந்த தியேட்டர். அந்த தியேட்டரில் சந்திக்கிறாங்க. இவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த டீம், கோபி சுதாகர் டீம். பஸ் கிடைக்கல. அதனால் வந்து வேறு வழி இல்லை, பஸ் இல்லை, நம்ம படம் பார்த்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு அந்த தியேட்டருக்கு போகிறாங்க. ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போஸ்டரை பார்த்துட்டு கொஞ்சம் சபலப்பட்டு படத்துக்கு போகலான்னு முடிவு எடுத்து ஸ்கூல் பசங்க உள்ளே போயிடுறானுங்க. யாஷிகாவும் அவங்க ஃப்ரெண்டும் அதே போலயே கொஞ்சம் என்ன யோசிச்சாங்க தெரியல, டக்குன்னு அந்த தியேட்டருக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. எல்லாம் ஒரு டீம். அதில் ஒரு 10 பேர் மேலே இருந்த ஒரு டீம் வந்து படம் பார்க்க தியேட்டருக்குள்ளே போகுது. தியேட்டருக்குள்ளே போனதும் ஒரு அருவ படத்தை, பேய் படம்ன்ற பேரில் ஒரு அருவ படத்தை போடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்னடா இது ஒரு படம், கூட்டு வந்து போஸ்டர் ஒன்று ஒட்டி வெளியில் ஒன்று காட்டி ஏமாற்றிட்டாங்களா சொல்லிட்டு இருக்கும்போதே படம் லைட் ஆஃப் ஆகுது. பல சிம்டம்ஸுகள் எல்லாம் ஆகுது. சரி, இது ஏதோ தப்பாக படுது, எல்லாம் தியேட்டரை விட்டு போயிடுன்ட்டு அந்த 10 பேரும் வெளியே தப்பிச்சு போக பார்க்குறாங்க. தப்பிச்சு போக முடியல. கேட்டை விட்டு வெளியே குதிக்கிறாங்க. திரும்ப அந்த கேட்டுக்குள்ளேயே தான் நிற்கிறாங்க. கேட்டுக்குள்ளே வெளியில் ஏறி குதிக்கிறாங்க. திரும்ப கேட்டுக்குள்ளேயே தான் வராங்க. கேட்டை விட்டு வெளில போக முடியல அவங்களால. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு படம் ஃபுல்லாக. உடனே இது பேய் வந்து நேரில் வருது. பேய் நேரில் வந்து, எனக்கு இதே போல் வந்து இந்த தியேட்டர் முதலாளி எங்களை கொண்டுட்டாங்க, 4 பேய் வருது. பேய் நினச்சாதான் காமெடியாக இருக்குது அந்த இடத்துல. 4 பேயும் நல்லா எப்பயும் போல் நம்ம மனுஷங்க மாரியே வருது. வந்து எங்களை கொல்லுட்டாங்க, அதனால் தியேட்டர் முதலாளியை நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த தியேட்டருக்குள்ளே விட்டுட்டு போங்க, நாங்கள் உங்களை விட்டுடுறோம் எப்பயும் போல் சொல்கிற மாரி சொல்லிட்டாங்க. இதில் ஒரு 4 டீம், கோபி சுதாகர் 4 பசங்க கிளம்பி தியேட்டர் முதலாளி வீட்டுக்கு தூக்க போகிறாங்க. தியேட்டர் முதலாளியை அதே போலயே தூக்கிட்டு வந்துடுறாங்க தியேட்டருக்கு. அங்கே தான் வந்து தியேட்டர் முதலாளியோட அடியாளுங்கள்லாம் வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு பேய் பயந்து ஓடுது. என்ன பேய் படம் எடுத்திருக்காங்கன்னே தெரியல. இதில் என்ன சொல்கிறதுனா, கோபி சுதாகர் வந்து இப்போ ஆனால் இந்த மாதிரி படம் எடுத்திருந்தா அவங்க இந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும். கிரிஞ்சின்னுவாங்க. படம் ஃபுல்லாக காமெடி இல்லை, கிரிஞ்சி தான் அதிகமாக இருக்குது. ஏன் இப்படி சொதப்பினாங்கன்னு தெரியல. சொதப்பிட்டாங்க. படம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு காமெடியும் இல்லை, த்ரில்லர் மூவி. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு ஹைப் ஏற்றுனாங்க. படத்தை ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஓப்பனிங் வந்து அப்படியே பெரிய த்ரில்லர் மூவி மாரி காட்டி, கடைசியில் அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. அந்த பேய்களுக்கு புஸ்வானம் மாரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதில் ஒரு பெருசாக எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து அந்த பேய்ங்க வந்து ரவுடிங்களை பார்த்துட்டு பயந்து ஓடுதுங்க. ஒரு காமெடியும் இல்லை, ஒரு த்ரில்லரும் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஹைப்புக்கு படம் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. இதுதான் அந்த படம். 100% காமெடின்னு சொல்லுவாங்க நம்ம பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர். ஆனால் வந்து 100% கிரிஞ்சை கொடுத்துட்டு காமெடின்றதே ஒன்றும் இல்லை. பேய்க்கு உண்டான மரியாதையே போச்சு. படம் ஆக மொத்தம் சொதப்பிட்டாங்க. வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். காமெடியும் இல்லை, பெரிய அளவில் த்ரில்லிங்கும் இல்லை. ஓப்பனிங் செம்ம த்ரில்லிங் காட்டிருக்காங்க, ஆனால் அதை அப்படியே புஸ்வானம் ஆக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லை படத்தில். இப்போ அவங்களே பார்த்துருப்பாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களே நினைப்பாங்க, நம்ம இந்த மாதிரி படம் எடுத்துருக்கணுமா, நடிச்சிருக்கணுமான்னு.